சக்தியும் பக்தியும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். இது அம்மா நமக்கு இன்றைய சிந்தனைக்கு தந்திருக்கின்ற அருள்வாக்கு. சக்தியும் பக்தியும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். நடக்க முடியாது என்ற காரியங்களை அம்மா நடத்தி காட்டுகிறாளாமே. மருவத்தூரில் ஒவ்வொரு நாளும் இப்படி அற்புதமாமே. நிறைய பேசி கேட்கிறோம். தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு வருகிறார். அங்கே ஒரு நர்ஸ் உத்தியோகத்திலே நர்சிங் சூப்பரண்டாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அம்மாவினுடைய ஆலய பணியிலே தன்னுடைய இளமை நாட்களில் மிகுந்த ஆர்வத்தோடு தொண்டு செய்தவர். நல்ல தொண்டர். இன்றைக்கு முதுமை ஆயிடுச்சு. திடீரென்று வயிற்று வலி. மருத்துவ பரிசோதனை சொல்லுகிறது, கேன்சர் வந்துவிட்டது, உங்களுக்கு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும், அதற்கு அடுத்த வாரத்தில் நீங்க வந்துருங்க என்று மருத்துவர்கள் நாள் குறித்தாயிற்று அறுவை சிகிச்சைக்கு. அவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் துணையாய் இருந்து என்ன வழிநடத்திட்டு இருக்க அவதார பெருந்தெய்வம் அம்மா அவர்களை தரிசனம் பண்ணி அவங்க தந்த இந்த வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு அம்மா காட்டி கொடுத்தபடி வாழ்ந்துட்டு இருக்கேன். அவங்க சொன்னாதான் ஆபரேஷன், இல்லைன்னா இந்த வாழ்க்கை இப்படியே முடியணும்னாலும் முடியட்டும் என்று சொல்லி அந்த அம்மையார் புறப்பட்டு வர்றாங்க. அம்மா கிட்ட வர்றாங்க. அம்மாவிடத்தில் ஆழ்ந்த பக்தி கொண்டு நல்ல தொண்டு செய்கின்ற அவர்களுக்கு அம்மா தந்திருக்கிற சக்தி ஏராளம். நிறைய ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க, மன்றம் அமைத்து தொண்டு செய்யறாங்க, நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சத்தமில்லாத அந்த தொண்டுக்கு அம்மா, அந்த பக்திக்கும் சக்திக்கும் அம்மா தரக்கூடிய அருள் எப்படி இருக்கு பாருங்க. அருக்கூடத்தில் போய் அம்மாவுக்கு பாத பூஜை பண்றாங்க. அம்மா கிட்ட சொன்னாங்களாம், அம்மா நான் சாவதற்கு பயப்படல, அம்மாவுடைய திருவருள் தொண்டுகளை மனசார நிறைய செய்ய வாய்ப்பு கொடுத்தீங்கம்மா. அம்மா கிட்ட அம்மாவை தவிர எனக்கு வேற இந்த உலகத்துல எதுவும் எனக்கு பெருசு இல்லம்மா. அம்மா எனக்கு இப்ப கேன்சர் வந்துடுச்சுன்னு டாக்டர் சொல்றாங்கம்மா, நான் ஆபரேஷன் பண்ணிக்கட்டுமா? இதை கேட்குறாங்க அவங்க. அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? கவலைப்படாத, நோயை சரியாக்கிடுறேன். பலருக்கு அம்மா அப்படித்தான். அருட்கூடத்திலே அம்மா சரியாக்குகிறேன் என்று சொன்னால் சரியானவர்கள் உண்டு. சில நேரங்களில் அம்மா கொஞ்ச காலம் ஆகட்டும் என்று நிறுத்தி வைத்து அந்த வேதனைகளை கொஞ்சம் அனுபவிக்க வைத்து சீராக்குவது உண்டு. மருத்துவமனையிலே சென்று சீக்கிரமா என்னென்ன முறையில வைத்தியம் பண்ணிக்கோ என்று சொன்னதும் உண்டு. இப்படி பலருக்கு நடக்கிறது. ஆனா இந்த தாய் கிட்ட பக்தியோடு தொண்டு செய்து அம்மாவின் திருவருள் என்னும் சக்தியை ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருந்த அந்த தாய் என்ன சொல்றாங்க? அந்த தொண்டர்கிட்ட, அந்த அம்மாட்ட, அந்த கேன்சர் நோயால வந்திருக்கிற தன்னுடைய தொண்டு மகள்கிட்ட அம்மா என்ன சொல்றாங்க? கேன்சரா? அதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு, நீ கவலைப்படாதீங்க, ஹாஸ்பிட்டல்ல போய் சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணிக்கங்க, எல்லாம் நல்லாயிடும். உங்களுக்கு சந்தோஷம், கேன்சர் வந்துடுச்சுன்ற கவலை இல்ல. அம்மா, கேன்சரா? அதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சர் வந்தா நீ இப்படியா இருப்ப? அதெல்லாம் அம்மா அதெல்லாம் வர விடாது, போயிட்டு வா, ஆபரேஷன் பண்ணிக்கோ. ஒரு துக்கத்தோடு துயரத்தோடு கண்ணீரோடு மனம் சுமந்த கவலையோடு தன் கணவரின் முதுமையோட அவரையும் காப்பாற்றி தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிற அந்த ஏழை ஓய்வு பெற்ற தாய், தனக்கு கேன்சர் வந்த நிலையில படுத்த படுக்கையானால் நம்மை பார்த்து கொள்ள கூட யாரும் பக்கத்தில் இல்லையே, அம்மாவினுடைய தொண்டுகளை மன்ற தொண்டுகளை செய்ய முடியாம போகுமே என்ற தவிப்போடு வந்த அந்த தஞ்சாவூர் சக்தி சந்தோஷமா வெளியே வர்றாங்க. அதை பார்க்கிற தொண்டர்களுக்கெல்லாம் வியப்பா இருக்குது. எப்படி, என்ன சக்தி, என்ன சொன்னாங்க அம்மா? அம்மா எல்லாம் கேன்சல்னு ஆக்கிடுச்சு. நம்மளால இது சுத்தி இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் அது எப்படி? மருத்துவர்கள் இத்தனை பரிசோதனை செய்து கேன்சர்னு முடிவு பண்ணதை கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்ன ஒரு வார்த்தையை இந்த அம்மா நம்புறாங்களே. வந்தாச்சு மருத்துவமனைக்கு, தஞ்சாவூர் போனாங்க. அங்கே நல்ல புகழ்பெற்ற மிகச்சிறந்த மருத்துவமனையில மருத்துவர்கள்ட்ட போய் சொல்றாங்க, எனக்கு நான் ஆபரேஷனுக்கு வர்றேன், செய்யுங்க. மீண்டும் ஸ்கேன் எடுக்கிறாங்க. கருப்பப்பையோடு ஒட்டி கொண்டு கொப்புளங்களை போல அப்படி ஒட்டி 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 ஒரு திராட்சப்பழத்தினுடைய வடிவம் போல கருவறை அந்த கருப்பை சுவர்களோடு ஒட்டி கொண்டிருந்த அந்த வடிவம் அம்மா கிட்ட வந்துட்டு போன ஒருபாடு அந்த ஸ்கேன்ல எப்படி தெரியுதான்? தண்ணிக்குள்ள மிதக்கிற பந்து மாதிரி தனியா ஒரு கட்டி மிதக்குதான். இது என்ன இப்படி வியப்பா இருக்குது?
போன 10 நாளைக்கு முன்னால உங்களுக்கு ஸ்கேன் எடுத்தப்போ நல்லா தெளிவா தெரிஞ்சிச்சு இது கேன்சர்னு, எல்லாம் முடிவாகி வந்திருக்குது. இப்ப என்னவோ வித்தியாசமா இருக்குது என்றாலும் ஆபரேஷன் செய்தார்கள். எந்தவித பாதிப்பும் இல்லாமல். அவர்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் உண்டு, பிரஷர் உண்டு, எல்லாம் அந்த வயது முதிர்ச்சிக்கு ஏற்ற, முதிர்மைக்கு ஏற்ற எல்லா விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் அத்தனையும் தன் தொண்டினாலும் அம்மாவின் மீது கொண்ட பக்தியாலும் அதுவே அவர்களுக்கு ஒரு பெரிய சக்தியாய் அவர்களை நிறைய அம்மா சாதிக்க வைத்திருந்தாள் இல்லையா? அந்த பக்திக்கும் தொண்டுக்குமான ஆத்ம சக்தியை அம்மா கொடுத்திருந்ததால் அந்த ஆபரேஷன் வெற்றிகரமாகி அந்த கேன்சரே இல்லை என்று மருத்துவர்களே சொல்ல வைத்தாள். இன்றைக்கு அவர்களுடைய தொண்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி? சக்தியும் பக்தியும் இது இரண்டும் அம்மாவினுடைய அருளால் நமக்கு கிடைத்தால் எதையும் சாதிக்கலாம், எதையும் சாதிக்க முடியும் என்ற வல்லமையை பதவி தரும் என்று நினைக்கிறோம், பணம் தரும்னு நினைக்கிறோம், உறவுகள் பலம் தரும்னு நினைக்கிறோம், வாழ்க்கையில எல்லாத்துக்கும் மேல அறிவு தரும் நினைக்கிறோம். இந்த அவதார காலத்தில் அம்மா ஆன்மீகம் ஒன்றுதான் தரும். ஆன்மீகம் ஒன்று மட்டும்தான் நல்ல உணர்வுகளை, எழுச்சியை, சேவை மனப்பான்மையை, நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை, தீமைகள் வந்தாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்ற திடத்தை அம்மா நமக்கு பக்தியின் மூலம் சக்தியை தந்து உணர வைத்திருக்கிறாள், வாழ வைத்திருக்கிறாள். புரிந்தவர்கள் உயர்கிறார்கள், புரிய முடியாதவர்கள் தடுமாறுகிறார்கள், புரிந்தும் புரிந்தாதது போல் காட்டிக்கொள்பவர்கள் ஏமாறுகிறார்கள். அம்மாவினுடைய அவதார காலம் நம்மை வாழ்விக்க வந்த காலம், தெய்வம் நம்மோடு பேசுகிற காலம். சூரியனும் சந்திரனும் நீரும் நெருப்பும் காற்றும் ஆகாயமுமாய் பஞ்ச தெய்வங்களும் சத்தமில்லாமல் சலனமில்லாமல் தன் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் அத்தனையும் இயக்குகின்ற தெய்வம் இன்றைக்கு நம்மிடையே சாதாரண மனிதனைப் போல் உலவிக்கொண்டு வாழ்வதற்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து, வாழ்வதற்கான வழிகாட்டி, வலிமைப்படுத்தி, நம்மை வளப்படுத்தி அம்மா காப்பாற்ற வந்திருக்கிற காலம். சக்தியும் பக்தியும் அம்மாவின் திருவருளால் மட்டுமே நமக்கு கிடைக்கும். அம்மாவின் திருவருள் இருந்தால் ஒழிய மறுவூர் மண்ணை மிதிக்க முடியாது. அம்மாவின் திருவருளும் ஆசியும் அருளும் நமக்கு என்றைக்கும் துணையாய் இருந்தால் ஒழிய இந்த வாழ்க்கையை நிம்மதியோடும் நிறைவோடும் போதும் என்ற மனதோடும் வாழ முடியாது. எல்லா நிறைவையும் நிம்மதியையும் உண்மையான பக்தியும், அந்த பக்தியின் மூலம் அம்மா தருகிற சக்தியும் தான் நம்மை வாழ வைக்கிறது. இப்படி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களையும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் பெரியவர்களையும் ஆண்களையும் அம்மா இன்றைக்கு பக்குவப்படுத்தி பக்தியும் சக்தியும் தந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த வாழ்க்கையின் சொந்தக்காரர்களாய், அந்த வாழ்க்கையின் சுக அனுபவங்களை உணர்ந்தவர்களாய் நாமும் வாழ்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். ஓம் சக்தி.